ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே பாக்கியலட்சுமி சீரியலில் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது ராமமூர்த்தி அவர்களுடைய மரண செய்தி அப்படிங்கிறது சீக்கிரமாகவே நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. அதுவும் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பாட்டி ஜெயிலுக்கு போன சமயத்தில் அதுக்கப்புறம் அவர் நெஞ்சை பிடிச்ச ஒரு மாதிரி வருத்தத்தோடயே இருந்த போதாகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கேரக்டரே ரொம்ப காமாக மாற்றினாங்க. இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா அதே விஷயத்தை இன்றைக்கி எபிசோடில் தெளிவாகவே பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய விஷயங்களை ஒவ்வொருத்தர்கிட்டே சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கூடவே எனக்கு கொல்லி மட்டும் கண்டிப்பாக கோபி வைக்கக்கூடாதுங்கிறலாம் சொன்னும் போதே நமக்கு கொஞ்சம் பதப்பதைப்பாக தான் இருந்துச்சு. இப்போ புது ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா அந்த சோகமான சம்பவமும் நடந்துருச்சு. உண்மையிலே ராமமூர்த்தி மேலே நமக்கு சில விமர்சனங்கள்லாம் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. கோபி அவர்களை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பாக்கியாவோட பண்ண வச்சது, பாக்கியாவை படிக்க விடாமல் ஒரு ஹெட் மாஸ்டராக இருந்து 12வது முடிச்சு தன்னோட ஃப்ரெண்டு பொண்ணை டக்குன்னு கட்டி வச்சது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தப்புன்னு தோணாலும் கூட அதுக்கப்புறம் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பூமர் தாத்தாவெல்லாம் இல்லாமல் நல்லவராக எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி அதே சமயத்தில் ஈஸ்வரியை கட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஒரே ஆளாக இருந்தது அவர் தான். அது எல்லாத்தையுமே செஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இப்போ கதையில் பெரிய ஒரு அடியாக இன்றைக்கி எல்லாம் மனநிறைவாக இருக்குது. எல்லாத்துக்கூடையும் பாசமாக பேசிட்டேன். அதில் வேறு இனியாவுக்கு பிறக்க போகிற குழந்தையும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எழிலோட குழந்தையும் அப்போ இல்லைனா செடியனோட குழந்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அளவுக்கெல்லாம் நிறைய பேசினார். உடனே பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பேசி முடிக்கும் பொழுதே நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ப்ரோமோவில் அவர் படுத்து தூங்கிட்டு எந்திரிக்கவே இல்லை, மரணம் தூக்கத்திலே நடந்துருச்சு அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அங்கே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. முதல்ல பாட்டிலேருந்து எல்லாம் எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே குடும்பத்துக்கே தெரிஞ்சிருச்சு. எல்லோரும் தலையில் அடித்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவருடைய மரண செய்தி வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பிறகு தான் இன்னமும் கதை நெகட்டிவாக போகுதுன்னு தோணுது. பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பற்றி அடிக்கடி சொல்லுவோம். சீசன் 1 எப்போ அவங்களுடைய அம்மாவுடைய மரணம் நடந்துச்சோ அதுக்கப்புறம் கதை ரொம்ப நெகட்டிவாக போச்சு. ஏன்னா கதையை கொண்டு போகிறதுக்கு விஷயங்களே இல்லை. அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இவருடைய மரண செய்தி கேட்டு எழிலும் அப்படியே அடிச்சுட்டு ஓடி வருவார். இந்த பக்கம் கோபிக்கு என்னன்னே தெரியாமல் இருந்தால் அப்புறமா அவர் கிளம்பி வர அவங்க அப்பா இறந்துட்டாங்கிற தகவல் தெரிஞ்சால் அவர் அப்போ கூட நெருங்க விடாமல் அவர் கொல்லி வைக்கக்கூடாதுன்னு கடைசி நாள் கூட சொன்னார் அப்படிங்கிறத ஈஸ்வரியும் பாக்கியாவும் திருப்பி சொல்லி கொல்லி நீ வைக்கக்கூடாது அப்படின்னு அவரை ஒதுக்கி வைக்கிறது, அதனால அவர் வெகுண்டுறது, அவர் உடஞ்சி போயிடுறது, நம்ம அப்பா ஒரே பிள்ளையாக கொல்லி கூட வைக்க முடியலங்கிற வருத்தம், இதெல்லாம் ஒரு பக்கம் கூச்சமாக போகுது கதையில். ஸோ போகும்பொழுது பார்த்திங்கன்னா சோகமான விஷயங்கள்லாம் அந்த கதையில் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வருத்தமான விஷயமா குடும்பம் இடிஞ்சு உட்கார்றதே ஒரு வாரம் 2 வாரம் ஆகும் மீண்டு வரதுக்கு. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்கியாவுக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்குது, பாக்கியாவோட பிள்ளைங்க தான் பண்ணுறாங்கிறது கோபிக்கு கொஞ்சம் நெஞ்ச கோபமாக இருந்தது. தன்னுடைய அப்பாவுக்கே தான் கொல்லி வைக்க விடலைங்கிற கோபத்தெல்லாம் சேர்த்து வச்சு பாக்கியாவை பழி வாங்குற பேர் வழியில் முழுசாக இறங்கி ரொம்ப நெகட்டிவாக விஷயங்களை பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ கதையை அடுத்தடுத்து நெகட்டிவான விஷயங்கள் நோக்கி போயிட்டுருக்குங்கிறத பற்றியும் ராமமூர்த்தியோட மரணம் ரொம்ப அஃபெக்டிங்கான ஒரு விஷயமாக தான் நமக்கு தோணுது இந்த கதையில். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போவே கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இவருடைய மரணம் தவிர்த்திருக்கப்பட வேண்டியது தேவையெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.